ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த ப்ளவுஸை வந்து நம்ம அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ இதோட செஸ்ட்டு மார்பு சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா 19.25 இருக்குது. உயரம் உயரம் 13.25 இருக்குது. உயரம் வந்து 13.25. பின் கழுத்து உயரம் வந்து 6.25 இன்ச் இருக்கு. இடுப்பு சுற்றளவு 32.25 இருக்கு. இப்போ இந்த ப்ளவுஸை நம்ம பேக் சைடு இப்போ கட் பண்ண போகிறோம். ஸோ பேக் சைடு கட் பண்ணுறதுக்கு நாலாக மடிச்சுக்குவோம். ப்ளவுஸை கீழே வந்து 1.5 இன்ச் தையலுக்காக விட்டுருவோம். அப்படியே இந்த ப்ளவுஸை அந்த கோட்டு மேலே வச்சுட்டு ப்ளவுஸ் வந்து அளவு ப்ளவுஸ் சுருக்கம் இல்லாமல் இருக்கணும். சுருக்கம் இல்லாமல் இருந்தால் நம்ம அளவை அப்படியே கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதோட உயரம், கழுத்து அகலம், ஷோல்டர் அளவு, பின்கழுத்து உயரம், மார்பு சுற்றளவு, ஆம்ஹோலினுடைய அந்த உயரம் எல்லாமே நம்ம வந்து அப்படியே இதையே வச்சு இடுப்பு சுற்றளவு முதல் கொண்டு எல்லாத்தையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 1.5 இன்ச்சு தையலுக்காக விட்டுறலாம். இந்த ஆம்ஹோல் வந்து இந்த சென்டரில் வந்து கையை வச்சுட்டு அப்படியே இங்கே ஒரு டாட் ஒன்று மார்க் பண்ணிக்குவோம். இந்த ப்ளவுஸை எடுத்துடலாம். ஸோ இப்போ மார்க் பண்ணியிருக்கிறோம். இந்த மார்க் பண்ண அளவை விட எல்லாத்துலேயும் ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்க்கணும். அப்படியே கையில் ஸ்கேல் வச்சு கோடு போட்டு ரவுண்டு போட்டு மார்க் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இந்த ரவுண்டு வரும் அப்படின்னா கையாலேயே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்பு சுற்றளவு 19.25 எடுத்தோம் இல்லையா? 19.25 பாதி எவ்வளவுன்னு பார்ப்போம். 19.25 பாதி 9.5 ஒரு புள்ளி. 9.5 ஒரு புள்ளி இங்கே இருக்கான்னு பார்ப்போம். கரெக்டாக இருக்குது. ஆறேகால் கழுத்து உயரம், பின் கழுத்து உயரம் கரெக்டாக இருக்குது. இப்போ இதில் வந்து 1.25 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு வளைவு எடுத்துருவோம். இப்போ இந்த ஆம் ஹோல் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். கரெக்டாக இருக்குது. அப்படியே இதில் பட்டியோட உயரத்தையும் மார்க் பண்ணிக்குவோம். ஒரு தடவைக்கு 2 தடவை ஆம்ஹோலினுடைய அந்த சுற்றளவை வந்து நல்லா அளந்துக்கோங்க. ஆம்ஹோல் கரெக்டாக இருந்தால் தான் ப்ளவுஸ் கரெக்டாக ஃபிட்டிங்காக இருக்கும். ஸோ இப்போது நாம் பேக் சைடு அளந்து வரைஞ்சாச்சு. இப்போ இதை கட் பண்ணுவோம்.
பேக் சைடை நம்ம கட் பண்ணியாச்சு. மார்பு சுற்றளவு அளந்த அந்த 19 பாதி 9 ஒரு புள்ளி வச்ச இடத்துல நம்ம ஒரு கட் போட்டுக்குவோம். அதே மாதிரி இந்த 1.5 இன்ச்சுக்கு கட் போட்டுக்குவோம். இப்போ இதில் வந்து ஷோல்டருடைய சென்டரை வந்து 2ஆக மடித்து சென்டர் மார்க் பண்ணிடுவோம். ஸோ இதுக்கு 1/4 இன்ச்சு 2 பக்கமும் ஒரு 3 இன்ச்சு போல் ஒரு டாட் பிடிச்சிக்குவோம். ஸோ இப்போ இது பேக் சைடு கட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லீவ் கட் பண்ணுவோம். ஸ்லீவ் வந்து 4ஆக மடிச்சுக்கணும். ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு 4ஆக மடிச்சுட்டு கீழே வந்து இது லைனிங் ப்ளவுஸ்னால் ஒரு 1/2 இன்ச்சு விட்டால் போதும். அளவு ப்ளவுஸை எடுத்துட்டு கையை அப்படியே மார்க் பண்ணிடுவோம். பார்த்தீங்கன்னா கை சுற்றளவு, ஆர்ம் ஹோல், உயரம் அப்படியே நம்ம மார்க் பண்ணிடுவோம். ஸோ வந்து எல்லாத்துக்குமே 3 இன்ச்சு இறக்கம் இருக்கணும். 3 இன்ச்சு வச்சுக்குவோம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரவுண்டாக இருக்கணும். அப்போ தான் கை வந்து பேக் சைடு ஃப்ரண்ட்டுக்கு தச்சு முடித்த உடனே அதோடு உட்காரும். இல்லைன்னா வந்து தூக்கிட்டு இருக்கோம் ஸ்லீவு. இதை நம்ம கட் பண்ணிடுவோம். சென்டரில் ஒரு கட் கொடுத்துக்குவோம். ஆர்ம் ஹோலில் ஒரு கட் கொடுத்துக்குவோம். இந்த கை சுற்றளவில் 1/2 இன்ச்சுக்குள்ளே கட் கொடுத்துக்குவோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கைக்குழி வெட்டணும். ஸோ நம்ம எப்படி வெட்டலான்னா வரைஞ்சிக்குவோம். ஒரு 1/2 இன்ச்சு போல் வெட்டிக்கலாம். இதுக்கு ஒரு கட் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் வெட்ட போகிறோம். ஸோ ஃப்ரண்ட்டுக்கு இந்த பேக் சைடு பேக் தட்டை எடுத்து அப்படியே க்ராஸில் வைக்க போகிறோம். ஏன்னா அளவு ப்ளவுஸ் வந்து க்ராஸில் தான் கட் பண்ணி தச்சுருக்காங்க. இந்த பேக் சைடை அப்படியே வச்சு இதை அப்படியே வந்து மார்க் பண்ணிக்குவோம். இப்போ பேக் தட்டை எடுத்துருவோம். இப்போ நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா ஃப்ரண்ட்டுக்கு கைக்குழி எடுக்கணும். அதனால் இதை மார்க் பண்ணிக்குவோம். இதுதான் வந்து பேக் சைடோட உயரம். ஃப்ரண்ட்டு கழுத்தை வந்து
மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் கழுத்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு பட்டி வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு சைடு வந்து பட்டி அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு இந்த உயரத்தை மார்க் பண்ணிக்கலாம். ப்ளவுஸ் உயரத்தை மார்க் பண்ணிக்குவோம். ப்ளவுஸ் உயரத்தை நம்ம மார்க் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கட் பண்ணிடுவோம். இதை அப்படியே கட் பண்ணிடுவோம். இப்போ வந்து பேக் வெட்டியாச்சு, ஃப்ரண்ட் வெட்டியாச்சு, ஸ்லீவும் வெட்டியாச்சு. இப்போ நம்ம பட்டி வெட்ட போகிறோம். பட்டிக்கு பேக் தட்டையும் ஃப்ரண்ட்டையும் மேலே வச்சுட்டு எவ்வளோன்னு அளந்துக்குவோம். 3.5 இன்ச்சு இருக்குது, இங்கே வந்து 7 இன்ச்சு இருக்குது. அப்போ மொத்தம் வந்து 10.5 இன்ச்சு. இதோட உயரம் வந்து 2.5 ஒரு புள்ளி இருக்குது. அது அப்படியே இங்கே வச்சுக்குவோம். 2.5 ஒரு புள்ளி. மூன்றரை இன்ச்சு அப்படியே ஒரு மார்க் பண்ணிக்குவோம். லைட்டாக 1/2 இன்ச்சு மேலே எடுத்துட்டு அப்படியே ஒரு மார்க். இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டுன்னு தெரிகிறதுக்காக இங்கே ஒரு கட் போட்டுக்குவோம். நம்ம பட்டியும் வெட்டியாச்சு, ஸ்லீவும் வெட்டியாச்சு. இப்போ இதை மெயின் பீஸ் எடுத்து கட் பண்ணிடுவோம். இதான் மெயின் பீஸு. இதை கட் பண்ணிவிட்டு ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணிடுவோம்.